ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. கணவர் கொடுமையால் முகத்தில் தழும்புடன் மாமியார், மருமகள் செய்துதான் வேற லெவல். ஃப்ரெண்ட்லி மாமியார்கள் விஸ் லவ்லி மருமகள் என்ற தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. அதில் ஒரு மாமியார் தான் பெற்ற கஷ்டங்கள் தன்னுடைய மருமகள் படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் அவரிடம் சொல்லவில்லை என்று சொல்ல, அதற்கு அந்த மருமகள் செய்த செயல் நெருட வைக்கிறது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். பொதுவாக ஒரு சேனலில் ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற்று விட்டால் அதைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் தொடங்கப்படுவது வழக்கம்தான். அந்த மாதிரிதான் தற்போது கூட விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சி போலவே ஜி தமிழிலும் தமிழா என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதல் பாகத்தை நம்ம கரு பழனியப்பன் தொகுத்து வழங்கி வந்த நிலையில் அவர் திடீரென நிகழ்ச்சியை விட்டு விலகியிருந்தார். அதற்கு பிறகு தற்போது பத்திரிகையாளர் ஆவுடையப்பன் தொகுப்பாளராக மாறியிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய நிகழ்ச்சி தற்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. அதிலும் ஃப்ரெண்ட்லி மாமியார்கள் மற்றும் லவ்லி மருமகள்கள் என்ற விவாதம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கடந்த வார விவாதம் சாப்பாடு செய்யும் பிரபலங்கள், அதை ரசித்து உண்ணும் பிரபலங்கள் என்ற தலைப்பில் சின்னத்திரை நடிகர்கள் பலர் கலந்து கொண்டனர். அந்த நிகழ்ச்சியில் கலகலப்பாக இருந்த நிலையில் அதைத் தொடர்ந்து இந்த வாரம் மாமியார் விஸ் மருமகள்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியும் கலகலப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ப்ரமோ தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது பலரையும் கண்கலங்க வைத்திருக்கிறது. அந்த ப்ரமோவில் மாமியார்களில் ஒருவரிடம் தொகுப்பாளர் ஆவுடையப்பன், உங்களுக்கும் ஒரு மாமியார் இருந்திருப்பாங்க இல்லை, அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க என கேட்க, அதற்கு அங்கிருந்த ஒரு மாமியார் தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் கதையாக சொல்கிறார். அதாவது, தான் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டேன், வெறும் பாவாடை தாவணியோடு தான் அவங்க வீட்டுக்கு போனேன். அந்த நேரத்தில் வீடு கட்டினாங்க, கல் எடுத்து மண் சுமந்து என எல்லா வேலைகளையும் செஞ்சு தான் நான் தினமும் தூங்குறதுக்கு 10 முதல் 11 மணி வரை ஆகும். டெய்லி என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வருவார். டெய்லி எனக்கு அடிதான். அப்படி அடிக்கும்போது இந்த கண்ணு உள்ளே போயிடும், அந்த அளவுக்கு அடிப்பார். என் மூஞ்சி, கண்ணு, வாய் எல்லா இடமும் அவர் அடித்து போட்ட தழும்பு தான் அடையாளம். நான் நிறைய கஷ்டங்களை பட்டேன். நான் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறேன்னு கூட என் மருமகள்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் என் மருமகளை இன்னைக்கு ராணி மாதிரி வச்சிருக்கேன் என்று சொல்ல, அதற்கு அவருடைய மருமகள் கண்கலங்கி அழுதபடி, புரிஞ்சிக்காம நிறைய பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரி அத்தை என்று கேட்க, அதற்கு அந்த மாமியார், நீ இந்த மாதிரி அழுவியல்தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை என சொல்லி இருவரும் கட்டிப்பிடித்து கொள்கிறார்கள். தற்போது இந்த ப்ரமோ வெளியாகி இருக்கிறது. மாதிரி விவாத நிகழ்ச்சிகள் பலவற்றிலும் பார்த்திருக்கலாம். ஆனால் இதுபோல ஒரு விவாத நிகழ்ச்சியை பார்க்கவில்லை என பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் 3.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.